வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீற்று அணிபவருக்கு மேவ வராதே வினை. சிங்கார வேலனுக்கு அரோகரா. என் தங்கமே, நீ எதிர்பார்த்த தீர்வு உனக்கு கிடைக்கும் காலம் இது. வழி தெரியாமல் தவித்து வந்தாய். எந்த பக்கம் அடுத்து நகர்வது என்று விடை தெரியாமல் இருந்தாய். வாழ்வில் இருந்த குழப்பங்கள் இனி தீர்ந்து உனக்கு ஒரு தெளிவை தரும். கடந்த வாரத்தில் உண்டான ஒரு முக்கியமான கேள்விக்கான பதிலாக வரும் வாரத்தில் உன்னை சுற்றி எல்லாம் நல்ல விதத்தில் மாறும். நான் மாற்றிக்கொண்டு இருப்பதை நீ அறிவாய். எப்போதும் கவலையாக இருந்தால் உன் குடும்பத்தினரும் உன்னை பார்த்து கவலைப்படுகின்றனர். எல்லோரையும் மகிழ்ச்சியாக வைத்து கொள்ளத்தானே நீ கஷ்டப்படுகின்றாய். நீ மகிழ்ச்சியாக இரு. உன் கடமையை செய்து கொண்டே இரு. உனக்கான இரட்டிப்பு பலனை இந்த சிங்காரவேலன் தருகின்றேன். நான் உன்னுடன் இருப்பதை நீ முழுமையாக உணர்ந்தால் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதனை முழுமையாக உணர்வாய். உனக்கு அவ்வப்போது பயம் ஏற்படுவது என் மேல் நம்பிக்கை இல்லாத தன்மையை காட்டுகிறது. சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் என் முருகன் என்னை காப்பான் என்று நம்பு. சாத்தியமில்லாத இடத்திலும் உனக்காக சாத்திய கூறுகளை உருவாக்குகின்றேன். உனக்குள் இருக்கும் இந்த முருகன் உன்னை உயர்த்தவே சோதனைகளை கொடுத்தேன். நீ கொஞ்சம் தடுமாறினாலும் சோதனைகளை கடந்து வந்துவிட்டாய். இனிமேல் உனக்கு நான் தரும் செல்வங்களை சரியாக பயன்படுத்தி வாழ்வில் செல்வ செழிப்புடன் மகிழ்ச்சியாக வாழ்வாய். உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். என் தங்கமே, உன் வாழ்வில் பல நேரங்களில் உனக்கு எது சரியோ அதை நான் உனக்கு தந்துள்ளேன். இருந்தும் சில நேரம் நீ நினைத்ததை நான் உனக்கு தராத போது உனக்கு வருத்தம் இருப்பது நியாயம்தான். ஆனால் நான் உனக்கு தந்த ஒன்று உன் விருப்பத்தை மீறி தந்த ஒன்று. கண்டிப்பாக உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் பிற்காலத்தில் நன்மையானதாகவே இருக்கும். எனவே மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு நடப்பதை கவனி. நல்லதே நடக்கும் என் தங்கமே. ஒரு பிரச்சனையை பேசி பேசி பெரிதாக்குபவர்கள் அதனால் எந்த பயனும் அடையப் போவதில்லை. ஆனாலும் கர்ம வினையை தீர்க்க சிலர் இணைந்து சில நேரம் இருப்பார்கள். கெட்ட நேரங்களில் தவறாக இயங்குவார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை விதியால் பல தங்கங்கள் சிக்கியிருக்கின்றார்கள். ஒவ்வொரு அவமானமும் கர்மவினையின் முடிவே. யாராலும் முன்ஜென்ம கர்மவினையை ஒரே அடியாக தீர்க்க முடியாது. ஒவ்வொரு வினையை தீர்க்க வாய்ப்பு வரும்போது நிதானத்தோடு நடந்து கொள்பவர்கள் வினையை தீர்க்கின்றார்கள். எனவே பொறுத்து போவதால் ஏற்படும் மறைமுக நன்மையை உணர்ந்து பொறுத்து போங்கள். வினை குறையும் என் தங்கமே. வாழ்வில் வாழ வேண்டும். பிரச்சனைகள் வாழ்வின் ஒரு பகுதிதான். அதையே நினைக்காமல் வாழ்வை வாழ வேண்டும். பல அழகான தருணங்களை உங்களுக்காகவும் உடன் இருப்பவர்களுக்காகவும் உன்னால் உருவாக்க முடியும். அந்த அழகான தருணங்களை உருவாக்க முயற்சி செய். வழியை தருபவர்கள் அதை தந்து கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் உன்னால் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை தர முடியும். நான் உனக்கு அருள் வழங்குகின்றேன். நீ கவலையிலிருந்து மீண்டு மகிழ்ச்சி பரப்பும் ஒரு சக்தியாக மாறுவாய். சிறு முயற்சிதானே, முயன்று பார். என் தங்கமே, ஏதோ ஒன்று தவறு நடந்து விடுமோ என்ற அச்சம் உன் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நான் செல்லும் பாதை சரியா, சிக்கல் வருமா என்று உன் மனம் யோசிக்கிறது. ஆனால் எதுவும் தவறாகாது. அச்சம் மட்டும் தோன்றும். ஆனால் நடப்பது சரியாக நடந்து கொண்டே வரும். உன் சக்தி தவிர வேறு எந்த சக்தியாலும் உன்னை தடுக்க முடியாது. உன் சக்திக்கு தொந்தரவாக உன் மனம் வேலை செய்யும். ஆனால் என் வேல் அதை தடுத்து நிறுத்தும். பயணங்களால் உனக்கு பலனுண்டு. ஒரு புதிய சந்திப்பு, ஒரு புதிய நம்பிக்கை பயணத்தால் வரும். புதிய நம்பிக்கை தோன்றும் என் தங்கமே. துன்ப நீக்கத்திற்காக வழி ஆசைகளை விட்டு விடுவதால் மட்டும் ஏற்பட்டு விடாது. சொல், செயல், சிந்தனை இம்மூன்றிலும் நேர்மை இருக்க வேண்டும். கொல்லாமை, அன்புடைமை, தூய அறிவுடைமை ஆகிய இந்த உயர்ந்த இயல்புகளையும் நிலையாக கொள்ள வேண்டும். உண்மை இருக்க வேண்டும் என் தங்கமே. உன் பாதையில் நீ செல்கின்றாய். பிறரை பார்த்து உன் பாதையை மாற்ற நினைக்காதே. உன்னை பின்னால் இழுக்க மாயைகள் முயலும். அதற்கு இடம் கொடுக்காமல் முன்னேறு. உன் குறிக்கோள் சரியாக உள்ளது. அதை உன்னால் நேர்மறை எண்ணத்தோடு அடைய முடியும். குறுக்கு வழியில் மற்றவர்கள் சொல்லட்டும், நீ நேர்வழியில் சென்றிடு. நீ வெல்வது மற்றவர்களுக்கு பாடமாக அமையும். நீ எந்த இடத்திற்கு முயன்றாயோ அந்த இடத்தை அடைவாய். முருகன் அருளால் என் வெற்றி உறுதியாகி இருப்பதை உணர்கின்றேன். வெற்றி பெறுவேன் என்று பதிவிடு. என் தங்கமே, பிரச்சனைகளை கண்டு பயந்து பின்வாங்காதே. காற்றை எதிர்த்துதான் பட்டங்கள் மேலே செல்கின்றன. அதுபோலத்தான் வாழ்க்கை. தோல்விகளால் அடிபட்டால் உடனே எழுந்துவிடு. இல்லை என்றால் இந்த உலகம் உன்னை புதைத்துவிடும். சோதிப்பது காலமாக இருந்தாலும் இந்த முருகன் அருளால் சாதிப்பது நீதான் என்பதனை புரிந்துகொள்.
என் தங்கமே, எல்லா சுமைகளையும் என்னிடம் விட்டுவிட்டு தைரியமாக பயணித்து கொண்டே இரு. வருத்தப்படுவதை விட்டுவிடு. பொறுமையாக இரு. உனக்கான இலக்கை நோக்கி தினம் தினம் நகரத் தொடங்கு. நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் அதனை உனக்கு முன்பாகவே சென்று அகற்றி விடுவேன். நான் உனக்கு துணையாக இருப்பேன். என்னை நினைவில் வைத்து செயல்படு என் தங்கமே. எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் இல்லை. ஓடிக்கொண்டே இரு. எல்லைக்கோட்டை அடையாவிட்டாலும் உன் கால்கள் உறுதிப்படும். நீ செல்லும் பாதையில் எதுவும் தடைகள் இல்லை என்றால் அது நீ போகும் பாதையே அல்ல, வேறு யாரோ போன பாதை என்பதனை புரிந்துகொள். நம்பிக்கை வெற்றியோடு வரும். ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளோரிடம் மட்டுமே வரும். விழுந்து விடுவேன் என்ற பயத்துடன் ஓடாமல், விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன் என்ற நம்பிக்கையில் ஓடு. வாழ்க்கையில் தடுமாற்றமே இருக்காது. கவலையை உன் காலுக்கு கீழ் கொண்டு வா. தூக்கி சுமக்காதே. 1000 பேரிடம் யோசனை கேள், ஆனால் முடிவை நீ மட்டுமே எடு. என் தங்கமே, 1000 மந்திரங்கள் கூறி என்னை அழைக்க வேண்டாம். என்னை அப்பா என்று உரிமையோடு கூப்பிட்டு பார். உன் உள்ளத்தில் நான் வந்து அமர்ந்திருப்பதை உனக்கு உணரச் செய்வேன். கந்தா என்று நீ கதறும்போது உன் கவலைகளை நான் நீக்கி வைப்பேன். முருகா என்று நீ அழைக்கும்போது உன் முன்னே வந்து ஏதாவது ஒரு சாயலில் நிற்பேன். அதை நீ கண்டிப்பாக உணர்ந்து செயல்படுவாய். என் தங்கமே, உனக்கு வரும் அழைப்பை ஏற்றுக்கொள். உன் வாழ்வை புதுப்பிக்க ஒரு வாய்ப்பு அதில் கிடைக்கும். நீ தேர்ந்து எடுக்கும் பாதை கடினமாக இருக்குமோ என்று கவலைப்படாதே. கடினமான பாதைதான் சில நேரம் வாழ்வை மாற்றும் சக்தியை தரும். தயங்காதே. என் சக்தியின் துணையால் உனக்கு கடினமான பாதையிலும் எளிதாக கடந்து செல்ல முடியும். சில நேரம் நீ என்னிடம் எதையும் கேட்கவில்லை என்றாலும் உனக்கு தேவையானதை நானே கொடுத்திடுவேன். ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அதிசயம் நடக்கும். இதுவரை எந்த அதிசயமும் நடக்காதவர் வாழ்வில் இனி அதிசயம் நடக்கும். நல்லதே நடக்கும். என் தங்கமே, என்ன குழப்பம்? கிடைக்குமா கிடைக்காதா என்று, நடக்குமா நடக்காதா என்று, முடியுமா முடியாதா என்று, இப்படி ஒவ்வொரு குழப்பத்தில் இருப்பதை கவனித்தேன். எல்லாம் அந்தந்த நேரத்தில் சரியாக நடக்கும். ஏன் அனைத்தையும் குழப்பி கவலையில் ஆள்கின்றாய்? வருவதை எதிர்கொள்ளும் தைரியத்தோடு இரு. நீ நினைத்தால் இந்த நிமிடங்களை மகிழ்ச்சியானதாக மாற்ற முடியும். உனக்கு பிடித்த விஷயங்களில் மனதை செலுத்து. உனக்கு எல்லாம் சரியாக நடக்கும் என்று நம்பு. என் தரிசனம் உனக்கு இன்று ஏதாவது ஒரு ரூபத்தில் கிடைக்கும். அப்போது உன் மனம் தெளிவாகும். உன் எதிர்காலம் என் கையில். உன் மன வருத்தம் மாறும். சில அற்புத நிகழ்வுகள் அடுத்தடுத்து உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை. நீ கேட்டவற்றை உனக்கு கிடைக்க செய்வேன். நன்மையும் தீமையும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை. என்னை வணங்கும் உனக்கு தீமையின் தாக்கத்தை குறைத்து நன்மைகளை அதிகம் நடக்கும்படியாக உன் வாழ்வை இப்போது நான் நடத்தி வருகின்றேன். வெற்றி அவ்வளவு தூரத்திலும் இல்லை, தோல்வி அவ்வளவு பக்கத்திலும் இல்லை. போராடு, தேடு, நிச்சயம் ஏதாவது கிடைக்கும். சில சமயங்களில் தேடியது பல சமயங்களில் தேடாமல் கிடைக்கும். தோல்வியை கண்டு துவண்டு போய் அழுவதை நிறுத்தி. உன் அழுகையினால் எதுவும் மாறப்போவதில்லை. நீ சிந்திய கண்ணீர் துளிகள் காய்வதற்குள் புறப்படு. தோல்வியை ஏறும் ஏனையாக மாற்றிக்கொள். தோல்வியே வெற்றிக்கான முதல் படி அல்லவா? அழுவதை நிறுத்து. முதலில் சிறகாகவோ இறகாகவோ இருப்பது என்பது எவ்வளவு எளிதல்ல. பார்ப்பதற்கும் மென்மையாக இருந்தாலும் பறப்பதற்காக வலிமையும் அவையே தாங்குகின்றன. வாய்ப்பு என்பது ஆகாய விமானம் மாதிரி. அனுமதி சீட்டை பயன்படுத்தியவரே ஆகாயத்தில் பறக்க முடியும். அதிர்ஷ்டம் என எண்ணியவர்களால் ஆகாயத்தை மட்டுமே வேடிக்கை பார்க்கலாம். எடுத்த முயற்சியில் தோல்வியடைந்தால் அடுத்த முயற்சியை வெற்றி பெற செய். அதுவே வீரத்துக்கு அழகு. என் தங்கமே, நீ நினைத்தபடியே உனக்கு வாழ்க்கை துணையை அமைத்து தரப்போகின்றேன். உனக்கு பிடித்த வேலையை கிடைக்கச் செய்வேன். நீ என்னிடம் வேண்டியதெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நீ மகிழ்ச்சியாக வாழப்போகின்றாய். கவலையை விடு. கண்ணீரை துடை. உன்னை நேசிக்க நான் இருக்கின்றேன். உனக்கு ஆறுதல் கூற நான் இருக்கின்றேன். நீ அழைத்தால் நொடிப்பொழுதில் நான் வருவேன். உன் முகத்திற்கான அழகான இந்த சிரிப்பையும் சந்தோஷத்தையும் நான் உனக்கு பரிசாக அளிப்பேன். சிங்காரவேலனுக்கு அரோகரா.